திமுக முப்பெரும் விழாவில் பங்கேற்பதற்காக கோவை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. தனியார் விடுதியில் ஓய்வெடுக்கும் அவர் மாலை கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் பங்கேற்கிறார். கோவையில் திமுக சார்பில் நடைபெறும் முப்பெரும் விழா. முதலமைச்சர் புறப்பட்ட நிலையில் கோவை வந்தடைந்த அமைச்சர்கள். வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றுவதில் நீதித்துறை தலையிட வேண்டும். வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் கருத்து. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை பெற திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. அரசின் குறுவை தொகுப்பால் டெல்டா விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க முடியாது எனவும் அறிக்கை. குறுவை தொகுப்பு திட்ட பயனாளிகளுக்கு உச்சவரம்பு கூடாது. சாகுபடி செய்யும் அனைத்து உழவர்களுக்கும் வழங்க பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளருக்கு மதிமுக ஆதரவு. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவுடனான கூட்டணி தொடரும் என மதிமுக எம்பி துரை வைகோ அறிவிப்பு. தமிழிசை குறித்து அவதூறாக பேசியுள்ள திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு குஷ்பு கண்டனம். பெண்களை இழிவுபடுத்துவதில் நீண்ட வரலாறு கொண்டது திமுக எனவும் சாடல். பணியிடங்களில் பாலியல் தொல்லையால் சம்பந்தப்பட்ட பெண்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை. பணியாற்றும் ஒட்டுமொத்த பெண்கள் மத்தியிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. தஞ்சாவூரில் நெல் மூட்டை கொள்முதல் செய்வதற்கு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் புகார். அறுவடை செய்த நெல்லுடன் 5 நாட்கள் வரை சாலையில் காத்து கிடப்பதாகவும் வேதனை. பள்ளியிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் வீடு அமைந்திருந்தாலும் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதிக்க வேண்டும். கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் சேர்க்கை மறுக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சொத்து வரியை நிலுவை அதிக அளவில் வைத்துள்ள 100 பேரின் பட்டியலை வெளியிட்டது சென்னை மாநகராட்சி. வரியை செலுத்தாத பட்சத்தில் நோட்டீஸ் வழங்கி பின்னர் ஜப்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை. சென்னை மேடவாக்கத்தில் மெட்ரோ பணிக்காக வைக்கப்பட்டிருந்த 7 டன் இரும்பு பொருட்கள் திருட்டு. 2 கைது செய்யப்பட்டு இரும்பு பொருட்களை ஏற்றி சென்ற வாகனம் பறிமுதல். விழுப்புரத்தில் 4 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை. அரசு திட்டங்களில் ஊழல் நடைபெற்றது தொடர்பாக தாசில்தார் உள்ளிட்டோர் வீடுகளில் ரெய்டு. சிவகாசி பட்டாசு ஆலைகளில் பணிபுரியும் போர்மேன்களை பயிற்சிக்கு அனுப்பாத 43 தொழிற்சாலைகளுக்கு அபராதம். தொழிலக பாதுகாப்பு பயிற்சி மைய இணை இயக்குநர் தகவல். கடலில் படகு மூழ்கிய விபத்தில் ராமநாதபுரம் மீனவர்கள் 2 உயிரிழப்பு. உயிருடன் 3 மீட்கப்பட்ட நிலையில் மாயமான ஒருவரை தேடும் பணி தீவிரம். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல் உறுப்பினர்களிடம் ஒப்படைப்பு. கண்ணீர் அஞ்சலி செலுத்திய நிலையில் உடல் நல்லடக்கம். திருச்சியில் அமைச்சர் கே.என். நேரு பங்கேற்ற நிகழ்ச்சியில் புறக்கணிக்கப்பட்ட லால்குடி எம்எல்ஏ. நான் இறந்துவிட்டேன் என பதிவிட்ட எம்எல்ஏவால் திமுகவில் பரபரப்பு.
திருப்பத்தூரில் 10 மணி நேர போராட்டத்திற்கு பின் கார்ஷெட் ஒன்றில் பதுங்கியிருந்த சிறுத்தை பத்திரமாக மீட்பு. தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள வனப்பகுதியில் கொண்டு சென்றுவிட்ட வனத்துறையினர். தென்காசியில் குளங்களில் கொட்டப்படும் குப்பைகளால் நீர்நிலை பாதிப்புக்கு உள்ளாகும் அபாயம். தனியார் பள்ளி நிர்வாகம் மீது பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் சத்துவாச்சாரியில் குட்கா பொருள் கடத்திய 3 பேர் கைது. 1 டன் குட்கா 3 லட்சம் ரொக்கத்தை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. எட்டயபுரம் ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகை விற்பனை மந்தம். கடந்த ஆண்டை விட 2 கோடி ரூபாய் அளவுக்கு ஆடுகள் விற்பனை குறைந்து உள்ளதாக தகவல். நாகர்கோவில் தோவாலை மார்க்கெட்டில் குறைந்தது பூவரத்து. பிச்சி கிலோ 2500க்கும் முல்லைப்பூ 2000க்கும் விற்பனை. நீலகிரி குன்னூர் மலை ரயில் சேவையின் 125 ஆண்டுகள் தொடக்கம். மலை ரயிலுக்கு வாழை மரங்கள் கட்டி அலங்காரம் செய்து கேக் வெட்டி கொண்டாட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்வு. கிராமுக்கு 55 ரூபாய் உயர்ந்து 6705 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லி திரும்பினார் பிரதமர் நரேந்திர மோடி. இத்தாலியில் G7 உச்சி மாநாட்டை முடித்துக் கொண்டு இந்தியா வந்தவருக்கு உற்சாக வரவேற்பு. டெல்லி வசந்த் விஹார் மார்க்கெட்டில் பயங்கர தீ விபத்து. 5க்கும் மேற்பட்ட கடைகளில் தீயில் எரிந்து சேதம். டெல்லியில் தண்ணீர் தட்டுப்பாட்டை கண்டித்து பாஜக காங்கிரஸ் போராட்டம். காலி பானைகளை உடைத்து பாஜக காங்கிரஸ் தொண்டர்கள் ஆவேசம். சண்டிகரில் தகிக்கும் வெயிலால் தவிக்கும் மக்கள். அதிகபட்சமாக 45 டிகிரியை தொட்ட வெப்பநிலை. தெலுங்கானா துண்டிகளில் உள்ள விமானப்படை அகாடமியில் நடைபெற்ற அணிவகுப்பு நிகழ்ச்சி. ஒரு சேர போர் விமானங்களை இயக்கி அசத்திய வீரர்கள். Ladies and gentlemen, please look above the missile on your left. As promised, here's number 7 back again. கேரளாவின் திருச்சூர் பாலக்காட்டில் ஏற்பட்ட திடீர் நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் பீதி. ரிக்டர் அளவில் 3 புள்ளிகள் பதிவாகியுள்ளதாக நிலநடுக்க ஆய்வு மையம் அறிவிப்பு.